நான் இன்றைக்கி பல்லாவரமில் உள்ள பிகேஎஸ் ஃபிஷ் மார்க்கெட் தான் போயிருந்தேன். பொங்கல் அன்றைக்கி போயிருந்தேன். ஸோ மீனோட ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஏன்னா நிறைய பேர் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்களே அப்படின்னு. ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஏமாற்றத்தோடு தான் வந்தேன். ஏன்னா நிறைய கடை இல்லை, ஒரு 5-6 கடை தான் இருந்துச்சு. கூட்டமே இல்லை. மற்ற நேரத்தில் போனால் செம்ம கூட்டமாக இருக்கும். பல்லாவரத்தில் இந்த ஃபிஷ் மார்க்கெட் வந்து புதன் அப்புறம் வந்து சனிக்கிழமை, அதாவது வெட்னஸ்டேயும் சாட்டர்டேவும் மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சண்டே போனீங்கன்னா வண்டியை பார்க் பண்ணுறது கூட அங்கே ஸ்பேஸ் இருக்காது. நாங்கள் அன்றைக்கி போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப காலியாக இருந்தது. நான் அன்றைக்கி என்ன மீன் வாங்கினேன்னா வாழை மீனும் மத்தி மீனும் வாங்கினேன். வாழை மீன் வந்து குழம்புக்கும் நல்லாயிருக்கும், வறுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து மேலே உள்ள அந்த மாவு மாதிரி இருக்குல்ல, அதை மட்டும் நல்ல சுத்தமாக வந்து நார் போட்டு க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மீன் வந்து டைல்ஸ் மாதிரி வந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். வறுக்கிறதுல சின்ன மீனில் உள்ள டேஸ்ட்டு பெரிய மீனுக்கு வராத மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். சரி, நான் சொன்ன இன்ஃபர்மேஷனில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சு, யூஸ் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.